குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதியனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் அஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் எண் கணிதத்தில் 6-15-24 ஆகிய தேதிகளில் பிறந்த அன்பர்களின் பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த எண்களில் பிறந்த அன்பர்கள் சுக்கிர பகவானின் ஆளுமையும் ஆதிக்கமும் நிறைந்த அன்பர்கள். சுக்கிர பகவான் இவருடைய பேரை கேட்டோம்னாலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இப்படி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நவகோள்களில் ஒருவராக சுக்கிர பகவான் திகழ்கின்றார். இதே ஒரு நிலைப்பாடு இந்த தேதிகளில் பிறந்த அன்பர்களிடமும் நிச்சயம் உண்டு. குளிர்ச்சியான தேக அமைப்பை பெற்றவர்களாக இந்த அன்பர்கள் இருக்கின்றார்கள். அழகான கவர்ச்சியான உடல் அமைப்பை பெற்றவர்கள். சிற்றின்ப பிரியர்களாக திகழ்கின்றார்கள். அதாவது சிற்றின்பம் அப்படின்னாக்கா, இந்த நாள் என் கையில் இருக்குது, இதை மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமாகவும் இந்த நாளை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு மனோநிலை இவங்கக்கிட்ட இருக்கும். நாளைய பற்றிய சிந்தனையோ, நாளைக்கு ஒரு பொருளாதார தேவையை பற்றியோ அதீதமாக கவலைப்படுவதில்லை. இது ஒரு ஜென்ரலாக சுக்கிர பகவான் பலமாக இருந்தார் அப்படின்னாக்கா இத்தகைய அமைப்பு. இதுவே இந்த ஒரு 3 எண்களை விட்டுடுங்க, 33ன்னு ஒரு எண் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த இரண்டையும் கூட்டணும் அப்படின்னாக்கா 6 வரும். ஆனால் இப்போ சொன்ன பலன் இந்த 6 உடைய எண்ணுக்கு பொருந்துமா அப்படின்னாக்கா பொருந்தாது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அதனுடைய தன்மை வேறாக இருக்கின்றது. 33 அப்படின்ற நிலைப்பாட்டின் தன்மை வேறாக இருக்கின்றது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, குழந்தைகளுக்காக முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. பண சேகரிக்கத்தில் அவங்க அதீத அக்கறை காட்டுவாங்க. குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையில் அதிகமாக யோசிப்பாங்க. அதாவது பொருளாதாரம் கைக்கு வந்ததுனாலும் இவங்களுக்காக அவங்க அதை சேர்த்துக்கொள்ளாமல், நம்மளுடைய குழந்தைகளின் தேவைக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதுக்கு தான் முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே 6, 15, 24, 33 இது எல்லாமே சுக்கிர பகவானின் ஆளுமை தான் அப்படின்னாலும் நிறைய வேரியேஷன்ஸ், நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதாவது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு தோசை ஊற்றுறதுக்கு நம்ம ஒரு மாவை எடுக்கிறோம். மாவு அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் அதை கூட ஒரு பொருளாக சேர்க்கின்ற பொழுது அதன் ருசியும் அதன் தன்மையும் மாறிவிடுகின்றது. உதாரணமாக ஒரு தோசை ஊற்றுறோம், அதுவும் கூட ஒரு இட்லி பொடியை சேர்க்குறோம். பொடி தோசையாக ஆகிப்போச்சு, அது ஒரு தனி சுவை. இன்னொரு முறை ஊற்றுறோம், அது மேலே வெங்காயத்தை தூவுறோம், எடுத்து கொடுக்குறோம், ஆனியன் தோசை ஆகிப்போச்சு. இன்னொரு முறை ஊற்றுறோம், முட்டையை சேர்க்குறோம், முட்டை தோசை ஆகிப்போச்சு. இப்படி ஒவ்வொரு இதனுடைய மூலக்கூறுன்னு பார்த்தோம்னா ஒன்று தான், மாவு தான், அது மாற்றம் இல்லை. ஆனால் இதன் கூட சேருகின்ற அந்த சேர்க்கை அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது அதனுடைய தன்மையே மாற்றி நமக்கு ப்ரெசன்ட் பண்ணுது. இங்கே நம்ம சிந்திக்க வேண்டியது இதுதான். இப்படி சுக்கிர பகவானின் பொது பலன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் அதனோடு சேருகின்ற அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது பலன்கள் நிச்சயம் மாறுபடும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. சரி, ரைட்டு. இப்போது திரும்பவும் நம்ம சுக்கிர பகவானின் பொது பலன்களுக்கு வந்துடுவோம். இவங்களை பொறுத்தவரையிலும் நல்ல சுகபோக வாசிகளாக இருக்கின்றார்கள். சுகபோகம் அப்படின்னாக்கா, உடம்பு அழுங்கக்கூடாது, குலுங்கக்கூடாது, ஹெவியான ஒர்க்கு செய்யக்கூடாது. அதாவது ரொம்ப ஜென்ம கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு இவங்க போகிறது கிடையாது. அதே போல் உடம்புல வேர்வை செய்கிற வேலைகளை இவங்க சிந்திக்கிறதே கிடையாது. ஆக இவங்களை பொறுத்தவரையிலும் உடம்பு நோவக்கூடாது, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அழுக்காகக்கூடாது, உடம்பு அப்படியே சுத்தமாக இருக்கணும். அப்படியே ஒயிட் கலர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா,
அது போன்ற வேலைகளுக்கு தான் இவங்க வந்து அதீதமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அடுத்ததாக நட்பு வட்டங்களுக்கு இவங்க வந்து ஈஸியாக கிடைக்குதுங்க இவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. காரணம் என்னன்னாக்கா, இவங்களுடைய அந்த தோற்றம் தான். அந்த தோற்றம் வந்து இவங்களுடைய அந்த அழகு அப்படிங்கிறது வந்து எளிமையில் வந்து இவங்களுக்கு வந்து நட்பு வட்டத்தை உருவாக்கி கொடுக்குது. அதே அந்த அழகு அப்படிங்கிறது வந்து பல நேரங்களில் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ் ஆகுது. அழகாக இருக்கிறவங்களாம் பொய் சொல்ல மாட்டான்டான்னு ஒரு வசனத்தை நம்ம வந்து யதார்த்தமாக கேட்டிருப்போம். அது வந்து இவங்களுக்கு வந்து பொருந்தும். அதாவது வந்து மற்றவர்கள் வந்து இவங்கள வந்து அந்த தோற்றத்தில் வந்து ஒரு நம்பிக்கை வைத்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதாவது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தந்து விடுகின்றது. அது இவங்களுக்கு வந்து கூடுதல் ப்ளஸ்ஸாக இருக்குது. இதே தோற்றம், இதே அழகு சில நேரங்களில் வந்து மைனஸ் ஆகி போகுது. மைனஸ் எப்படி ஆகுது அப்படின்னாக்கா, ஆணோ பெண்ணோ இருவரில் யாரையாச்சும் ஒருத்தரை வந்து உங்கள் மனசில் நினச்சிங்க, அவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு எடுக்கின்ற பொழுது அழகு தான் வந்து அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த அழகு நாளடைவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சலிப்பை கொடுக்குது, ஒரு வெறுப்பை கொடுக்குது. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த வாழ்க்கை துணையானவங்க அவங்க அந்த அழகுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துக்கு இவங்களால வந்து ஈடு கொடுக்க முடியல. அதாவது வந்து எப்படின்னாக்கா, அதை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க எடுத்துக்கிற அந்த டைம் ஆகட்டும், அந்த அழகுக்காக அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ட் ஆகட்டும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க செய்கிற செலவுகள் ஆகட்டும், வெளியில் போகணும் அப்படின்னாக்கா கிளம்புற நேரமாகட்டும், இப்படி முதல்ல வந்து அதுதான் வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்து அதை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் நாளடைவில் வந்து அதுவே வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? அடுத்ததாக இவங்களை பொறுத்தவரையிலும் ட்ரெண்டிங்கில் கில்லாடியாக இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரெண்டிங் எதுவோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உதாரணமாக ஏற்கனவே வந்து ஒரு மொபைல் வச்சிட்ருக்காங்கன்னு வச்சிங்க. அந்த மொபைலில் சில ஆப்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கும், அந்த மொபைல் புதுசாக வந்திருக்கும். அப்போது அந்த பழைய மொபைலுக்கு வந்து இவங்க வந்து அதீத முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அந்த புது மொபைலை வந்து வாங்கிடுவாங்க. வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு அதில் தான் ஆர்வம் காட்டுவாங்க. இதே போல் எல்லா விஷயத்துலையும் இவங்களை பொறுத்தவரையிலும் ட்ரெண்டிங்காக எது இருக்குதோ அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆடை ஆபரண விஷயங்களில் அதீதமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் நபர்களாக இவங்க வந்து இருக்கிறாங்க. ஆடை ஆபரணங்கள் அப்படின்னாக்கா, அது செப்பல் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெரைட்டியாக ஒரு ரேக்கு ஃபுல்லாக வச்சுக்கின்ற இருக்கிற அன்பர்கள் இருப்பாங்க, பார்த்துருக்கலாம். உடைகளை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 3 ரேக்கு. எதனா பர்ச்சேஸ் பண்ண போனாங்கன்னா இவங்க அந்த பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுற விதத்தை பார்த்தோம்னாலே நமக்கே வந்து பிரமிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்கு, அந்த அணிகலன்கள் இதுக்கெல்லாம் வந்து அதீத முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு ஆண்மகனே கூட ஒரு சுக்கிர பகவானுடைய ஆளுமையில் பிறந்திருக்கிறார் அப்படின்னாக்கா, அவர் எங்கன்னா வெளில போனோம் அப்படின்னாக்கா பொம்பளை மாதிரி அவ்வளோ ஒரு அசைப்படுவார். ட்ரெஸ்ஸு பளிச்சுன்னு இருக்கணும், 1 மணி நேரத்துக்கு மேலே குளிப்பாங்க, பவுட்ரு அடிப்பாங்க, க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க, கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க, குர்மாத்து போடுவாங்க, செயின் போடுவாங்க, டக்கின் பண்ணுவாங்க. அது ஒரு பொம்பளை கெட்டுது அப்படின்ற மாதிரி பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க வந்து இருப்பாங்க. அது ஒன்று அவங்கள வந்து இயல்பாகவே அவங்கக்கிட்ட அமைஞ்சிடும். எதுவுமே இல்லைனாலும் கர்ச்சீஃபில் பவுடரை கொட்டி அந்த இடத்துல அந்த நேரத்தில் கொஞ்சம் அந்த முகத்தில் அப்படியே யாருக்கும் தெரியாமல் அடிச்சுக்கிற அன்பர்கள் பலர் இருப்பாங்க. நீங்கள் பல நேரங்களில் இதை வந்து கூர்ந்து கவனித்திருக்கலாம். அப்படி சுக்கிர பகவானை பொறுத்தவரையிலும் அந்த ஆளுமையில் இருக்கிறவங்க இத்தகைய அமைப்பில் வந்து அவங்க வந்து ஈடுபடுறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த வாசம் அப்படிங்கிறதும், அதே போல் வந்து ஒரு அழகு நேர்த்தி அப்படிங்கிறதும் வந்து இவங்களுக்கு வந்து ஈர்ப்பை உண்டாக்குது. ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அந்த வாசத்தை வச்சு இது நல்லாயிருக்கும், இது சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு அழகாக இருக்கிற ஒரு விஷயங்களை பார்த்தாங்க அப்படின்னாக்கா, அது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இத்தகைய அமைப்புல பெற்ற அன்பர்களாக இந்த சுக்கிர பகவானின் ஆளுமையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க.
இவங்கள பொறுத்தவரையிலும் உடல் உபாதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நீர் சார்ந்த தொந்தரவுகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதே மாதிரி வந்து யூரின் இன்ஃபெக்ஷனல் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிய வருது. அடுத்ததா அ நீரிழிவு நோய், அதாவது வந்து சுகர் பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் வரணும் அப்படின்னாக்கா, சுக்கிர பகவான் வந்து எந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்காரோ, அவரின் அ அந்த ஆளுமை காலம் வருகின்ற பொழுது, சுக்கிர பகவான் பலவீனப்பட்டு, அவருடைய தசாபுத்தி காலங்கள் வருகின்ற பொழுது மட்டுமே இதெல்லாம் வந்து வெளிப்படுது. நோய் தன்மை இது குறைகள் வெளிப்படணும் அப்படின்னாக்கா, அவருடைய பலவீனப்பட்ட சுக்கிர பகவானின் தசாபுத்தி காலங்கள் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது தான். அதுவரைக்கும் அது வந்து பெருசா வந்து வெளியில காட்டிக்கிறதில்ல. சரிங்களா? இப்போது சுக்கிர பகவான் பலவீனப்பட்டு இருப்பத நம்ம ஜாதகம் பார்த்தோ அல்லது வேறு வகையிலோ தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்ல. யாருக்கெல்லாம் வந்து அ வெள்ளியில வந்து அருணா கயிறு போட்டாலோ, அல்லது வந்து கழுத்தில, கையில குர்மாத்து போட்டாலோ, அல்லது ஏதோ ஒரு மோதிரம் போட்டாலோ, செயின் போட்டாலோ, கருத்து போகுது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்ட கொடுக்குது அப்படின்னாக்கா, அவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமா அவங்க ஜாதகத்தில ஏதோ ஒரு வகையில சுக்கிர பகவான் பலவீனப்பட்டிருப்பார். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படி சுக்கிர பகவான் பலவீனப்பட்டிருந்தாரு அப்படின்னாக்கா, சமூகம் அங்கீகரிக்காத சில பழக்கவழக்கங்கள, சமூகம் ஏற்றுக்கொள்ளாத சில பழக்கவழக்கங்கள, அந்த சுகபோகங்களை அனுபவிப்பதில் இவங்க வந்து ஒரு அமைப்பினரா வந்து இவங்க வந்து இருந்துர்றாங்க. ஸோ, ஒரு அற்புதமான நவகோளான யோகக்காரகரான சுக்கிர பகவான பொறுத்தவரையிலும் பலவீனப்படாமல் ஜாதகங்கள்ல இருப்பது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தொழில்கள் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது, பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்து சிறப்பா வந்து இவங்களுக்கு வந்து செயல்படுது. பெண்கள் விஷயம் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது, பெண்களுக்கு தேவைப்படுகின்ற அழகு சாதன பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து இவங்களும் வந்து ஆசிரியர் தொழில நல்லா சிறப்பா செய்றாங்க. பணம் சார்ந்த தொழில்கள் அப்படின்ற மாதிரி, ஆடைகள் அப்படிங்கிற மாதிரியான தொழில்கள், குளிர்பானங்கள், பூக்கடை, அ இந்த பூக்கடையிலேயே பார்த்தோம் அப்படின்னாக்கா, பொக்கே ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது. அதேபோல வந்து இந்த மலர்களை கொண்டு மேடை அலங்காரம்லாம் செய்வாங்க. அது போன்ற துறைகள். அடுத்ததா அ லைட்ஸ்லாம் போட்டு ரெடி பண்றது. ஒளி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. குரல் அப்படின்றத எடுத்துக்காதீங்க. வெளிச்சம் சார்ந்த அந்த லைட்ஸ் அமைக்கிற அமைப்பு. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து மிக சிறப்பாக வருகின்ற தொழிலாக இருக்கின்றது. ஆக இன்றைய பதிவுல பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவானின் ஆளுமையில் பிறந்த அன்பர்களின் ஒரு பொது பலன்கள வந்து நம்ம வந்து இங்க வந்து குடுத்துருக்கோம். இதில வந்து மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதையுமே வந்து சொல்லல. இவங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இவங்களுடைய அந்த அழகு அப்படிங்கிறது வந்து முதன்மையாக இருக்கின்றது. அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசையோடும், அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.